அண்மை செய்தி. 8 மணியை தாண்டியும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் துவங்கவில்லை. மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் காத்திருக்கக்கூடிய சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதி வருகை தாமதமாவதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 8 மணியை தாண்டியும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் துவங்கவில்லை. காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் தொடங்காததால் மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் அங்கு காத்து கிடக்கும் சூழல் நிலவி வருகிறது. 8 மணியை தாண்டியும் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் தொடங்காததால் மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் காத்திருக்கும் சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி வருகை தாமதமாவதால் அங்கு இன்னும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவில்லை. இதனால் மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு பார்க்க வந்த மக்களும் அதிகாலை முதலே காத்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, ஜல்லிக்கட்டு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் என்ன சொல்றாங்க? இது பற்றிய விவரம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த போட்டி என்பது ஓராண்டும் காலை 7 மணிக்கெல்லாம் தொடங்கிவிடும். அந்த 7 மணிக்கு தொடங்கும் போதுதான் 1000த்திற்கும் மேற்பட்ட அனைத்து கிராமத்தில் இருந்து, அதே போன்ற தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய காளைகளும் பங்கேற்கும். அப்போதுதான் காளை உரிமையாளர்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் காளை உரிமையாளர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்து அவர்கள் பல்வேறு தூரங்களில் இருந்து வந்திருந்து இந்த காளைகளை அவிழ்க்கக்கூடிய நிலையில் இது போன்ற போட்டி தொடங்குவது தாமதமாகக்கூடிய ஒரு சூழலில் காளைகள் அவிழ்க்க முடியாமல் அவர்கள் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பும் நிலை ஏற்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தாமதத்தின் காரணமாக 7 மணிக்கு தொடங்க வேண்டிய போட்டியானது தற்போது 8 மணி கடந்தும் கூட தொடங்காத நிலையில் 9 மணி அளவிற்காக போட்டி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் போட்டிக்காக வந்து மருத்துவ பரிசோதனை செய்து காத்திருக்கக்கூடிய காளைகளோடு நிற்கக்கூடிய காளை உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும் காளைகளை பிடித்தவாறே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். அதனால் காளைகள் பாதுகாப்பு வேலிகளை உடைக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று மாடுபிடி வீரர்களும் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சுவாரஸ்யமே குறைந்து விட்டதாக தெரிவிக்கிறார்கள். பாரம்பரியமிக்க ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை குறிப்பிட்ட நேரத்தில் கூட தொடங்குவது அந்த நடைமுறை கூட தெரியாத துணை முதலமைச்சர் ஏன் இவ்வளவு தாமதிக்கிறார் என ஒவ்வொரு பார்வையாளர்களும் கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்காக துணை முதலமைச்சரின் செயல்பாடு அமைந்து விட்டது. மேலும் ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் அனைத்து அதிகாரிகளும் அதே போன்ற பார்வையாளர்களுமே காத்திருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் துணை முதலமைச்சரை வரவேற்பதற்காக திமுகவினரால் அழைத்து வரப்பட்ட பொதுமக்களும் முதியவர்களும் பெண்களும் கூட சாலைகளிலே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சரின் வருகை தாமதத்தால் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டி காலதாமதமாக தொடங்குவதால் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளின் எண்ணிக்கையும் குறையும் என்பதாலும் மாடுபிடி வீரர்களுடைய அந்த ஆர்வமும் குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதால் ஒட்டுமொத்தமாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் சுவாரஸ்யத்தையே குறைத்து இருக்கிறது துணை முதலமைச்சரின் வருகை தாமதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் கவலையையும் ஏற்பட்டு அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.